Hello everyone, welcome to Tech Ignite. இன்னைக்கு வீடியோவில் உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை எப்படி ஒரு மல்டிலிங்குவல் சைட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது எந்த விதமான சைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கலாம், இ-காமர்ஸ் சைட் வச்சுருக்கலாம், இல்லைனா பிளாக் இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இங்கிலீஷில் டைரெக்டாக நீங்கள் போட்டிருந்தீங்க உங்கள் வெப்சைட்டில் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களோட கஸ்டமர்ஸ் சவுதியில் இருக்காங்க, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இல்லை இந்தியாவிலேயே வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜில் வேணாலும் உங்களோட சைட்டை மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்டர்நேஷ்னல் கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு. இது ஒரு லாங்குவேஜ் பேரியரை பிரேக் பண்ணுது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கஸ்டமர்ஸ் இன்டர்நேஷ்னலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட வெப்சைட் பார்க்குறக்கு அவங்களோட ஓன் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, இதில் SEO பூஸ்ட்டும் பண்ண முடியும். அவங்களோட கண்ட்ரியில் நம்மளுக்கு SEO பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சென்னையாக கோயம்புத்தூர் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் கஸ்டமர் துபாயில் இருக்காங்க, இல்லைனா வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்கள் எந்தெந்த மாதிரி லாங்குவேஜில் நம்ம சைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் அந்த சைட்டில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல்லராக இருக்கீங்க, இல்லை ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, பிளாகர், கான்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக மாற்றுறதுக்கும் அண்ட் குளோபலாக ரீச் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே இதில் பிளக்கின்ஸில் ஆட் பிளக்கின் அப்படிங்கிறத கொடுங்க. சர்ச் பிளக்கின்ஸில் மல்டிலிங்குவல்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளக்கின்ஸ் வரும். இதில் இந்த டிரான்ஸ்லேட் வேர்ட்பிரஸ் வித் GT டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற பிளக்கின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எது செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே செட்டிங் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இப்போ டிரான்ஸ்லேட் ஃப்ரம் அப்படிங்கிற என்ன மீனிங்னா உங்களோட சைட்டில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குது. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் லுக் அப்படின்னு இருக்கும், ஃப்ளோட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதோட ப்ரிவியூ உங்களுக்கு இங்கே விட்ஜெட் ப்ரிவியூவில் வரும். ஸோ இங்கே எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். இது ட்ராப் டவுன் வித் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா அந்த லாங்குவேஜோட டெக்ஸ்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக் இருக்கும். அதேமாதிரி ஃப்ளாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த விட்ஜெட் ப்ரிவியூ கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒன்று என்னென்னா இந்த லாங்குவேஜஸ் மட்டும் இப்போ நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இதுலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா 100+ லாங்குவேஜஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த செக் கால் கொடுத்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராப் டவுன் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்படி கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வரும். அப்போ அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலராக உங்களோட கஸ்டமர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி மட்டும் இங்கே வைங்க. இப்போ சப்போஸ் உங்களோட கஸ்டமர் நார்த் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அதில் ஹிந்தி அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்டேட் வைஸாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் குளோபலாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இந்த லத்தீன், ரஷ்யன் இது எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ். ஸோ ஏன் தமிழ் கூட நம்மளுக்கு இருக்குது. இதில் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், இதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம விட்ஜெட் டைப்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், சார்ட் கோட் டைப்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்டர் பொசிஷனிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மெனுவில் செட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஷோவின் மெனு அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைமரி மெனுவில் ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது ப்ரைமரி மெனு அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரைமரி மெனுவில் ஆட் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் சார்ட் கோடாக ஃபூட்டரில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை விட்ஜெட் டைப்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபூட்டரில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபூட்டரில் எதில் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் கஸ்டமைஸில் ஃபூட்டர் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா கஸ்டமைஸில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் UAE பிளக்கின் மூலமாக பண்ணியிருக்கு. ஸோ நான் இதில் ஃபூட்டர் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சார்ட் கோட் ஆட் பண்ணலாம். இங்கே சர்ச் விட்ஜெட்டில் சார்ட் கோட் அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த சார்ட் கோடை உங்களுக்கு எந்த இடத்துல அந்த விட்ஜெட் மல்டிலிங்குவல் அந்த ஆப்ஷன் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த இடத்துல இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக காமிக்கணும், அதனால் வந்து சோசியல் ஐக்கான்ஸ் கீழே அதை வச்சு விட்டுறேன். வச்சுட்டு இப்போ இந்த சார்ட் கோடில் என்ன பேஸ்ட் பண்ணணும்னா, அகைன் நீங்கள் வந்துட்டு அந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ஜிடி டிரான்ஸ்லேட் செட்டிங்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சார்ட் கோட் யூஸ் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சார்ட் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மேலே இருக்கிறது வந்துட்டு நீங்கள் இங்கே என்னெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சார்ட் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. நம்ம வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெனுவில் ஆட் பண்ணியிருந்தங்காட்டி அது மேலே ஓவர்லே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக மெனுவில் ஆட் பண்ணாமல் சார்ட் கோட் மெத்தடில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது பர்ஃபெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இதோட சிஎஸ்எஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா டேரெக்டாக நம்ம இந்த ஃபூட்டரில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ இந்த ஜிடி டிரான்ஸ்லேட் செட்டிங்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு ஸ்டைல் ஆப்ஷன்ஸில் எப்படிலாம் மாற்றணுமோ, ஒயிட் கலர் மாற்றணும், பேக்ரவுண்டில் இந்த கலர் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா கஸ்டம் சிஎஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இங்கே இந்த செலக்டர் சிஎஸ்எஸ், ராப்பர் செலக்டர் சிஎஸ்எஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ விட்ஜெட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்பியரன்ஸில் விட்ஜெட்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ, ஃபூட்டரில் ஆட் பண்ணணும், இல்லை வேறு எங்காவது ஆட் பண்ணணும், ரீசன்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பேஜில் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெப்சைட்டில் ஆட் பண்ணிக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம ஹிந்தி அப்படின்னு சொல்லி மாற்றி பார்க்கலாம், இல்லை தமிழ்னு மாற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எல்லாமே வந்து தமிழில் மாறிடுச்சு. அதில் முக்கியமான அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு தமிழில் மாற்ற முடியல, அதனால் அது அப்படியே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே அது அப்படியே தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் அது சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்கிறங்காட்டி இது எல்லாமே சேஞ்ச் ஆகலை. ஒரு டம்மி டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க தீமில், ஸோ அதனால் சேஞ்ச் ஆகலை. உங்களோட ஒரிஜினல் வெப்சைட்டில் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிங்கன்னா அது வந்து அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக்கில் உங்களோட வெப்சைட்டை மல்டிலிங்குவல் வெப்சைட்டாக மாற்ற முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Second Life.